தமிழக முதலமைச்சரான திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லிக்கு பயணம் செய்திருக்கார். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையானது நிதி. மோடி இவருக்கு சிலதை சொல்வதற்கான வாய்ப்புகள். அஇஅதிமுகலேருந்து அதனால் கன்ஃபார்ம்டாக தெரியல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் போயிருக்கு. குதிரை பேரம் மூலமாக தான் இவங்க வெளில போயிருக்காங்க. ரிசைன் பண்ணிவிட்டு வாபஸ் வாங்கிக்கிறோம் ஆதரவை அவங்கக்கிட்ட. யாருக்கு அந்த 4 சீட்டும் அஇஅதிமுகக்கா இல்லை திமுகக்கா இல்லை பலாத்காரமும் கொலையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டிருந்தனர். அவங்க 2 பேரையுமே விவசாய பயிர் கடன் என்னடா தள்ளுபடி பண்ணிட்டாரா விஜய்னா? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் பரபரப்பு என்ன அப்படின்னா, நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சரான திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லிக்கு பயணம் செய்திருக்கார். கிளம்பி போயிட்டார். அங்கே போய் டெல்லியில் இறங்கி அங்கேருந்து இப்போ பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க புறப்பட்டு விட்டார். இதுதான் விஷயம். சரி, எதுக்கு போகிறாருப்பா அப்படின்னா, எப்பயுமே அது ஒரு இது என்னன்னா, ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பதவி ஏற்ற உடனே முதல்ல போயிட்டு முதல்வரை போய் பிரதம மந்திரியை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வேண்டும் என்றால் ஜனாதிபதியும் போய் சந்திப்பது எப்பயுமே அது ஒரு வழக்கம். அதே மாதிரி தான் இங்கே போயிருக்காரு. அதுக்கோசமாப்பா போனோம் அப்படின்னா இல்லைங்க, பல விஷயங்கள் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அதாவது இதுதான் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கார். அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களுக்குள்ளே முதல்வராகிட்டார். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது அப்படின்னா, ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அதில் அஇஅதிமுகவில் பிளவுப்பட்டவங்க ஒரு பார்ட் மெஜாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி வேறு வாபஸ் வாங்கிட்டாங்க. சிலர் ரிசைன் பண்ணி அந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இன்றைக்கி தாவேக்கா நடத்தக்கூடிய தமிழக அரசு. ஓகேங்களா? ரைட். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவரால் பெருசாக டெசிஷனை எடுக்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி இருந்தால் தான் எந்த பில்லுமே பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதுக்கான சூழல் இப்போ கம்மியாக தான் இருக்குது. ரைட். இப்போது நேராக போயிருக்கார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையானது நிதி. அந்த நிதி பற்றாக்குறை இருக்குதுங்க கண்டிப்பாக. ஏன்னா முன்னையே இவர் பேசும்போது எல்லாம் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னார்ல. இப்போ வேறு இந்த மாதிரி இருக்குது, எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா உடனே அங்கே போயிருக்காரு. எதுக்கு நான் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு ஸ்டேட்டுக்கு. அதனால் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கோசரம் அவர் அங்கே போயிருக்கார். அது விஷயமா அவர் கேட்பார் அங்கே. அதே மாதிரி அது மட்டும் கேட்க மாட்டார். ஒன்று நின்னான்னா அங்கே ஒரு செக்கு எப்பயுமே வைக்கிறாங்க. போன திமுக ஆட்சியில் என்ன ஆச்சு அப்படின்னிங்கன்னா, இவங்க இங்கேருந்து போயிட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கினா நாங்கள் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது இவங்க ஒத்துக்காத தொட்டு தான் அந்த ஃபண்ட்ஸே ரிலீஸ் பண்ண முடியாமல் அவசிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்பயும் இவங்க மும்மொழி கொள்கை கிடையாது, நாங்கள் இருமொழி கொள்கையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. பட் அப்போ ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால தான் அதை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படியாவது ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு தான் வரணும். அவர் வீட்டுக்கு வாங்க போகிறது தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படி தான். ஏன்னா வாங்கினா தான் எதனா செய்ய முடியும், செஞ்சால் தான் எதனா நடக்கும். ஆனால் இதுக்கு முன்னால் டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஃபண்ட்ஸ் வாங்கினாங்களே, இந்த மாதிரி மழைநீர் கால்வாய்க்கெலாம் வாங்கினாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் கணக்கு பார்ப்பாங்க. எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு அங்கேருந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் மோடியும் அவங்க அரசில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்க முடியும். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, மோடியை எப்பயுமே யாருன்னா சந்திச்சாங்க. மோடி பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய, அரசியல் ரீதியாக வேறு மாதிரி இருப்பார். மற்றபடி அவங்க ஜாலியாக பேசக்கூடிய அவருன்ட்டு இல்லை. எந்த ஒரு பிரதம மந்திரி முதல் மந்திரி இருந்தால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜிக்கும் மோடிக்கும் அரசியல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் ஓடி இருந்தாலும் அவர் மம்தா பானர்ஜி வருஷம் அந்த சம்மர் சீசனில் மாம்பழம் எப்பயுமே மோடிக்கு கொடுத்து அனுப்புறது ஒரு வழக்கம். 2 பேரும் பார்த்தா சிச்சின்லாம் பேசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நடிகராக இருந்த விஜய் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவராக ஆகிட்டார். ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு முதல் மந்திரி ஆகிட்டார். அதனால் போய் சந்திக்க போகும்போது அவருக்கு விஷயம் தெரியும். நடிப்பை தவிர சினிமாவை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அரசியலில் இப்போ கூட இருக்க ஆலோசகர்கள் சொல்லி கொடுத்தாலும் நுணுக்கங்கள்லாம் தேவை. அந்த மாதிரி விஷயமெல்லாம் மோடி இவருக்கு சிலதை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ஐடியாஸ்லாம் கொடுக்கலாம். அதே சமயத்தில் எப்படியாவது அலையன்ஸ்க்கு கூட வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் இருக்கலாம். அது ஒன்று ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்லலாம், இல்லை மறைமுக மிரட்டலாக கூட இருக்கலாம். ஏன்னா இது அரசியலில் சாதாரணமான விஷயம். ஏன்னா காங்கிரஸ்லேயும் இதே மாதிரி தான். யாருன்னா முதல்வருங்க போனாங்கன்னா எதிர்கட்சியிலேருந்து அவங்கள அப்படியே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. வாங்க அப்படின்வாங்க, இல்லை இன்டெரக்டாக மிரட்டுவாங்க. அந்த மாதிரி கூட மிரட்டலாம். ஒன்று என்னன்னா, இந்த கரூர் கேஸ், சிபிஐ கேஸ் இருக்குது, அது நடந்துட்டுருக்கு எல்லாமே. இதுவோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுகவில் இருக்காங்களே, அதுலேருந்து 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் ரிசைன் பண்ணார். டோட்டலாக 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணாங்க இப்போ ஜெயித்தவங்க. அதில் 3 பேர் வந்து உடனே வந்து போய் சேர்ந்துட்டாங்க. எங்கே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மரகதம் குமரவேலுன்றவங்க, அப்புறமா ஜெயக்குமார், சத்யபாமா, இவங்க 3 பேரும் வந்து அங்கே போயிட்டாங்க. ஆனால் இது போனதுக்கப்புறமா பேச்சு என்ன வந்துச்சு அப்படின்னா குதிரை பேரம் நடந்ததாக பல எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டாங்க. அது இன்க்ளூடிங் ஸ்டாலின் சைட்லேயும் சொன்னாங்க, திமுகலேருந்து. அப்புறமா வந்து எடப்பாடி பழனிசாமியும் இதை தான் சொன்னார். அப்போ குதிரை பேரம்னா என்னடா சும்மா போவாங்க, குதிரை பேரம் வெறும் குதிரை வச்சு கொடுப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அப்போ பணம் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகலேருந்து, அதனால் கன்ஃபார்ம்டாக தெரியல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆனால் அது யாருன்னு தெரியல, அஇஅதிமுகவில் இருக்க உறுப்பினரோ யாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க குதிரை பேரம் மூலமாக தான் இவங்க விலை போயிருக்காங்க, ரிசைன் பண்ணிவிட்டு பல கோடிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதனால் இதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்மையிலேயே அந்த புகார் போயிருந்தால் கண்டிப்பாக நோண்டுவாங்க. அப்படி அவங்க அந்த ரிசைன் பண்ணிவிட்டு காசு வாங்கியிருந்தா அவங்களும் சிக்குவாங்க, யார் காசு கொடுத்தாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய சிக்கல் நடக்கக்கூடிய தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதிரிலாம் எதனா இருக்குமா அப்படின்றதுக்கோசரம் அதையும் போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா விஜய் கொடுத்துருப்பாருன்னா, விஜய் கொடுத்தாரோ இல்லையோ, விஜய் கட்சியில் பல பேருக்கு பல காசு செலவு பண்ணுறது யாருன்னு ஊருக்கே தெரியும். அதனால் அவங்க மூலமாக எதனா போச்சா என்ன அப்படின்றது தான் ஒரு விஷயம். ரைட்டு, இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக இது கவர்மெண்ட்டுக்கோசரம் போய் பார்க்குறாரு, அதை நான் தமிழக நலனுக்கோசரம். ரைட்டு, அடுத்ததாக வேறு யாரை போய் பார்க்குறாரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். என்ன தான் மோடி ஓகே சொன்னாலும் ஃபினான்ஸ் அவங்க மூலமாக தான் வரணும். அதனால் ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமனை இன்றைக்கி இரவு சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்கள பார்த்து முடித்ததுக்கப்புறமா தாவேகாவுடைய போஸ்ட் எலெக்ஷன், அதாவது தேர்தலுக்கு பிறகு கூட்டணி சேர்ந்த ராகுல் காந்தி, இது காங்கிரஸ், அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஒருவரான ராகுல் காந்தியும் அப்புறமா அவங்களுடைய சிஸ்டரான பிரியங்கா காந்தி, இவங்க 2 பேரையும் விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அவங்க கூட இன்னைக்கு இரவு வந்து உணவு அவங்களுக்குள்ள தான் அவங்களோட தான் வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இவ்வளோலாம் போனாங்களே, கூட யாரும் ஆஃபீஸர்ஸ்லாம் போனாங்களா, ஆஃபீஸர்ஸ் போனாங்களா இல்லையா அப்படின்றது விஜயோட தெரியல. ஆனால் விஜயோட வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் மேனேஜர் போயிருக்கார். அவர் தான், சாரி, விஜய்க்கும் அவர் தான் மேனேஜர். யாருன்னா ஜெகதீஷன். அவர் பல நடிகைகளுக்கெல்லாம் மேனேஜராக இருக்கார். விஜய்க்கும் மேனேஜர். ஃபஸ்ட்டு ஒரு ஜிவி பிரகாஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர் மூலமாக தான் அவர்கிட்ட வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்தார். அப்படியே அவர் மூலமாக விஜய்க்கு அப்படி பழகி விஜயோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு அதெல்லாம் வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணார். ஜெகதீஷ் அவர் ஆர்டிஸ்ட் மேனேஜர். நிறைய நடிகைங்களுக்கெலாம் நிறைய மேனேஜராக இருப்பார். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பிந்து மாதவின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்களுக்கு. அப்புறம் ஓவியாவுக்கு அவர் தான் மேனேஜர் இருந்தார். அப்புறம் இப்போ நிறைய பெரிய பெரிய நடிகர்களுக்கெலாம் மேனேஜர் இருக்குது. அதில் விஜயும் ஒருத்தர், அவருக்கு விஜய்க்கு அவர் தான் மேனேஜர். இப்போ அரசியல் ரீதியாக அவர் போக ஆரம்பிச்சுன்னு மற்றதெல்லாம் வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் தான் பார்த்து. ஒரு ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த ரூட் கம்பெனி மூலமாக அவர் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து அவங்க ஆளுங்க தான் பார்த்துக்கலாம். இப்போ விஜய்கோட அரசியல் போக ஆரம்பிச்சார். எப்படிடா ஒரு சினிமாலேருந்து விஜய் போனாரோ அதே மாதிரி ஃபுல்லாக எங்கே போனாலும், அதாவது விஜயோட ஒவ்வொரு நெளிவு சுழிவும், முதல்வர் விஜயோட நெளிவு சுழிவும் தெரியணும்னா அது நம்ம ரூட் ஜெகதீஷ் அவர்களுக்கு தான் தெரியும். அதனால் ஜெகதீஷை கூட்டிட்டு ஜெகதீஷ் தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா மீண்டும் சென்னைக்கு வருவார். ஒரு 2 தினங்களில் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன பேசினார்ன்றது விஷயம் நமக்கு வெளியில் வரும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஇஅதிமுகவில் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த கோஷ்டி 2ஆக பிரிஞ்சிச்சுல, அதில் 4 பேர் வெளியில் போயிட்டாங்க. அதாவது இங்கே வந்து 22 பேர் இருந்தாங்க, அங்கே 25 பேர் எஸ்பி வேலுமணிக்கிட்டையும் 22 பேர் இபிஎஸ் கிட்டேயும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வேலுமணிலேருந்து கொஞ்சம் பேர் இபிஎஸ் கிட்ட வந்தாங்க. போராத குறைக்கு வேலுமணிக்கிட்ட இருந்த 4 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு அதில் 3 பேர் வந்து 4 பேர் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அதில் 3 பேர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க. நான் யாருன்னு சொல்லி சொன்னேன். அதில் இசக்கி சுப்பையா மட்டும் இன்னும் எங்கேயுமே சேராமல் இருக்கிறார். அப்படி எந்த கட்சிக்கும் போகாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். இப்போ மீதி ஆட்கள் எல்லாமே இங்கே போயிட்டாங்க. இன்னும் சிவி சண்முகம் வந்து இன்னும் ஆலோசனையிலே இருந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வேலுமணி குரூப்லேருந்து எல்லாருமே போயிட்டு இவர்கிட்ட சபாநாயகர்கிட்ட வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் ஆதரவை, அவங்கக்கிட்ட யாருக்கு தாவேக்கா கொடுத்தோம்ல அந்த ஆதரவை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி வந்து இபிஎஸ் தரப்புலேருந்து அஇஅதிமுகலேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த லெட்டரை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். அவங்க சைட்லேருந்து போயிட்டு அவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ
வேலுமணி கோஷ்டிலேருந்து எல்லாமே போய் இங்கே வந்து இப்போ வந்து 40 சில்லற பேர் வந்து இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த 4 பேர் பட்சம் 43 எம்எல்ஏவும் இவங்க கைவசம் இருக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அஇஅதிமுக மீண்டும் அந்த வெற்றி பெற்ற போது என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பை எலெக்ஷனில் வந்து அந்த அஇஅதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்களே, அவங்களுக்கு திருப்பியும் வந்து சீட்டை வந்து தாவேக்கால கொடுக்குறாங்களா என்னான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் தான் அஇஅதிமுக கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அஇஅதிமுக இவ்வளோ பெரிய அலை இருந்தாலும் தமிழகத்தில் வந்து விஜய் பின்னால் இங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ தாவேக்காக்கு போயிட்டாங்க. அதனால் அஇஅதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அங்கே கொடுத்து இப்போத்துலேருந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான் அந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்களா அந்த 4 சீட்டையும் இவங்களால் கைப்பற்ற முடியும். இதே சமயத்தில் திமுகவும் இப்போ கொஞ்சம் உஷாராகி இவங்களும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த 4 சீட்டும் அஇஅதிமுகக்கா இல்லை திமுகக்கா இல்லை தாவேக்கான்றது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பு ஒரு துக்க நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா, ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் நம்ம கோயம்புத்தூரில் அந்த கொலையில் அந்த பாலியல் பலாத்காரமும் கொலையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டிருந்தனர். அவங்க 2 பேரையுமே வந்து இப்போ வந்து கூண்டாஸில் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமி கொலைக்கு வந்து மார்ச்சில் நடந்த கொலைக்கு வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சிறுமி கொலைக்கும் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட்லாம் போட்டு நீதி விசாரணை நடந்து உடனடியாக இந்த குற்றம் செய்தவர்களுக்கு தகுந்த கடுமையான தண்டனையை வந்து நீதிமன்றம் கொடுக்கணும். அது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். இனி வரும் காலங்களில் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் அப்படின்றது யாருமே செய்யக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு ரொம்ப மோசமான நிலைமை தான் வரும் அப்படின்றது ஒவ்வொரு குற்றவாளியும் உணரும்படியாக அந்த தீர்ப்பு இருக்கணும். அந்த ஒரு பயம் இருக்கணும். இனி வரும் காலங்களையாவது பெண்கள் சுதந்திரமாக சுற்றணும். இந்த தீர்ப்பு வந்து இனி வரும் காலங்களில் வந்து யாருன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்யணுன்னா பல முறை யோசிக்கணும். ஐயோ செய்யக்கூடாதுனா நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த விபரீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு தண்டனையை வந்து விரைவில் இந்த நீதிமன்றம் இந்த சிறுமி கொலை பாலியல் பலாத்காரம் கொலை வழக்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பயிர்க்கடன் என்னடா தள்ளுபடி பண்ணிட்டாரா விஜய்னா? ஆமாங்க, அவர் வந்து எலெக்ஷன் ப்ரொபகண்டா அப்போ என்ன சொன்னார்னா, பிரச்சாரத்தின் போது வந்து 5 ஏக்கருக்கு குறைவாக இருப்பவர்களுக்கு வந்து பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% ரத்து செய்யறதுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது அலுவலர்களோட அந்த ஆஃபீஸர்ஸோட வந்து ஒரு டிஸ்கஷனை வச்சுட்டு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு நாங்கள் வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணலாமா இன்னும் அந்த 50% பண்ணுறதுக்கு செய்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போது சில எதிர்க்கட்சியினர்கள் பலர் வந்து என்ன குரல் கொடுக்குறாங்கன்னா, விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டாரு, விஜய் வந்து சொன்னது ஒன்று செய்யலை இன்னும் அப்படின்னா. ஆனால் அவர் சொன்னது வந்து அந்த 100% வேவ் ஆஃப் பண்ணுறனாரு. யாருக்குன்னா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.